ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். சேர சோழ பாண்டியர்கள் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் தமிழ் பெயரே கிடையாது. அவங்கெல்லாம் பார்ப்பனர்கள் செய்த யாகத்துல மதிமயங்கி இருந்தாங்க, தமிழை அழிச்சாங்க, கோவிலை விட்டு தமிழை துரத்துனாங்க. தமிழ்நாட்டுல மன்னர்கள் காலத்துல தான் இந்துத்துவ மயமா இருந்தது. இதெல்லாம் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துகள். போற போக்குல எதையாவது தமிழ் மக்கள் மூளையில திணிச்சு அப்படியே போகலான்னு இனி திருமாவளவன் நினைக்க கூடாது. உடனடியா பதிலடி நிச்சயம். இந்த மாதிரி அரசியல் அறவேக்காடுகள் அறிவில்லாம அனத்தூன்னு முன்னாடியே கணிச்ச ராஜராஜ சோழன் தன்னோட கல்வெட்டுகளை முழுமையான அழகான தமிழ்ல தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கோவில்ல மட்டும் இல்ல, தன்னுடைய போர்கள், வரிமுறைகள், நிர்வாக முறைகள், சாசனங்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதாவது தமிழ் தான் அரசு மொழியாவே இருந்திருக்கு. கோவில்களுக்குள்ள இருந்த தமிழை அரசர்கள் வெளியே துரத்துனாங்கன்னு கூசாம சொல்றாரு திருமா. ஆமா, அவங்க துரத்துனாங்க. பின்னாடியே போய் அமைச்சர் சேகர்பாபுவும் நம்ம முதல்வரும் பிடிச்சிட்டு வந்தாங்க. திருமாவளவன் அவர்களே தேவார பாடல்களை தேடி கைப்பற்றி நம்பியாண்டர் நம்பி மூலமா அதை தொகுத்து கொடுத்ததே ராஜராஜ சோழன் தான். கோவில்கள்ல திருமுறைகள் பாடுற வழக்கம் உருவாச்சு. சிவபெருமான் திருமேனிக்கு பக்கத்துல வச்சே தேவாரம் பூசிக்கப்பட்டது. கம்பராமாயணமும் பெரிய புராணமும் சோழர்கள் காலத்துல தான் அரங்கேறிச்சு. இது எல்லாமே ஒழுங்கா தமிழ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. தனக்கு முடித்திருத்தம் செஞ்ச நாவிதர், மோர் கொடுத்த கிழவின்னு ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடியும் ராஜராஜ பட்டம் கொடுத்து கல்வெட்டுல பொறிச்ச ராஜராஜ சோழனுடைய பேரை சொல்ல கூட தகுதியோ அருகதையோ இல்லைன்னு இனி தமிழ் மக்கள் சாட்டையடி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல மன்னர்கள் காலத்துல தான் இந்துத்துவ மயமானதுன்னா அதுக்கு முன்னாடி இங்க என்ன மயமா இருந்தது? இந்தியா யாருடைய நாடு? நீங்க எத்தனை தடவை பொய் சொன்னாலும் கத்துனாலும் கதறினாலும் தமிழ்நாடு சனாதன தர்மம் விளைந்த பூமி. இங்க பிற மதங்கள் படையெடுப்புகளால புகுத்தப்பட்டதுதான்னு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த காலத்துல நல்லாவே தெரியும். அதனால உங்க பொய் மூட்டைகளை ஓரமா வச்சுட்டு ஒழுங்கா அரசியல் பண்ணுங்கிறது தான் தமிழ் மக்கள் சொல்ற கருத்தா இருக்கு.